ஹலோ. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கணம் அப்படிங்கிறது போட்டித் தேர்வை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டஃப்பா மாரி ஃபீல் பண்றாங்க. ரொம்ப அழகா மார்க் எடுக்கக்கூடிய பகுதி. இப்போ பாருங்களேன், இதை எப்படி மைண்ட்ல செட் பண்றோம்னு. ஓகே. எத்தனை வகை அப்படின்னு சொல்றதுல, ஃபர்ஸ்ட் வினா 7 வகை, விடை 8 வகை, மோனை 7 வகை, தொழிற்பெயர் 4 வகை, வினைமுற்று 2 வகை, திணை 2 வகை, பா 4 வகை, எச்சம் 2 வகை. இதை எப்படி மெமரியில் கொண்டு போகலாம்? எக்ஸாமினேஷனில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இல்லாமல் டக்கு நான் செலக்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியை பாருங்களேன். இந்த ட்ரிக்ஸை பாருங்களேன். வினா வினா அப்படின்னு கேட்கும் பொழுது 7 வகைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஒரு ஆசிரியர் கேட்குறாரு, வினா கேட்குறாரு. அவன் உட்காந்துட்டே போது சொன்னாடே, எழுது நின்று சொல்லுப்பா, மரியாதை நல்ல பழகப்பா அப்படின்னு. அப்போ வினா கேட்கும் பொழுது எழுது நின்று சொல்லு. எழுதுங்கிறது 7 வகை. ஓகேங்களா? ஸோ அப்போ எழுந்துட்டான், அந்த பையன் எந்திரிச்சு நின்றுட்டான். ஓகே. விடை, அவர் கேட்ட வினாவுக்கு விடை தெரியணும்ல. விடை 8 வகைன்றாங்க. அப்ப அவனுக்கு யோசிக்கிறான், விடை என் புத்திக்கு எட்டலையே அப்படின்னு யோசிக்கிறான். விடை என் புத்திக்கு எட்டலையே அப்படின்றான். ஸோ அப்ப அது விடை 8 வகை. ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போ 3 மோனை அப்படிங்கிறது 7 வகை அப்படின்னு. மோனை முனை அப்படின்னு வச்சுக்கலாம். முனைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். முனைப்பு அப்படின்னா டக்குன்னு யாருக்காவது பெரிய சின்ன பையனா இருக்கேன், முனைப்பு வந்துருச்சு உடனே எழுந்து போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஒரு கூட்டத்தை விட்டு எழுந்து போயிட்டான் அப்படிங்கிறான். ஸோ சென்சிட்டிவ் முனைப்பு அப்படிங்கிறது. எழுந்து போயிட்டான் அப்படின்னு 7 இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? தொழில் பெயர் அப்படிங்கிறது 4 வகை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில்னு எடுத்துட்டா போதும், நல்லபடியாக பண்ணணும். தொழில்னா நல்லபடியாக பண்ணணுங்கிற 4. நம்ம இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அந்த மெத்தடாலஜி பிரகாரம் கரெக்டாக நல்லா பண்ணணும். பண்ணும்பொழுது சக்ஸஸ் உறுதி. ஓகேங்களா? ஸோ அப்போ தொழிலை நல்லா பண்ணணும். வினைமுற்று அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் மட்டுமே எழுதிக்கங்க. வினை அப்படிங்கிறது 2 எழுத்து தான் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த வினை அப்படிங்கிறது 2 வகை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து திணை அப்படின்னு வச்சுக்கோங்க. திணையே 2 எழுத்து தான். ஓகேங்களா? அப்போ திணை அப்படிங்கிறதும் 2 வகை. ஓகே. ஸோ பா அப்படிங்கிறது 4 வகை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பாங்கிறது பாடல்னு சொல்லாமா? நல்லா பாடுப்பா, ஒழுங்கா பாடுப்பா, நல்லா பாடுப்பா அப்படிங்கிறது. நல்லாங்கிறது 4 அப்படிங்கிறது. எச்சம் அப்படிங்கிறது 2 வகை. இந்த எச்சம் அப்படிங்கிறது நான் என்ன சொல்றேன், ஹெச்எம்ன்றேன். ஓகே. ஹெச்எம் அப்படின்னு போடுறேன். ஓகே. அப்ப ஹெச்எம் எத்தனை எழுத்து? 2 எழுத்து. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஸ்ட்ராட்டஜி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணா அருமையாக மெமரியில் வச்சுக்கலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.